அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அன்பான நண்பர்களே, இன்னைக்கு நம்மளில் பல பேருக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுறது. யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், உடனே அதை 4 பேர்கிட்ட போய் பேசி அவங்க மானத்தை வாங்குறதுல ஒரு அல்ப சந்தோஷம் நமக்கு. ஆனால் இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான விஷயம் சொன்னாங்க. யார் ஒருத்தர் ஒரு முஸ்லீமோட குறைய உலகத்தில் மறைக்கிறாரோ அவருடைய குறைய அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த மறுமை நாளில் எல்லோர் முன்னாடியும் அல்லாஹ் நம்ம செஞ்ச தப்பை எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அங்க நமக்கு மானம் போகாம இருக்கணும்னா இங்க நாம மற்றவங்களோட மானத்தை காக்கணும். நாம ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. நமக்கு 1000 குறைகள் இருக்கு. நாமளும் ரகசியமா எவ்வளவோ பாவங்கள் பண்றோம். ஆனா அல்லாஹ் அதை வெளியே காட்டாம மறைச்சு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை தப்ப தேடி பிடிச்சு வெளியே சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? இனிமே யாராவது பத்தி குறை பேசணும்னா நம்ம குறைய அல்லாஹ் மறைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வைங்க. மற்றவங்களை மன்னிக்க பழகுங்க, அவங்க குறைகளை மறைக்க பழகுங்க. அதுதான் உண்மையான ஈமான். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.